இயேசு பரலோகத்தின் மகிமையை திறந்தவராய் இந்த பூமியில நன்மை செய்கிறார் சுற்றித் திரிந்தார். இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். வேதம் சொல்கிறது, சத்திய வேதம் சொல்லுகிறது, பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் இயேசு விடுதலையாக்கினார். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினார். அவர் நன்மை செய்கிறார் சுற்றித் திரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். கரிமானவர்களே, எனக்கு மிகவும் அருமையானவர்களே, எல்லா வேதங்களும் சொல்கிறது, எல்லா வேதங்களும் சொல்லுகிறது, ரத்தம் சிந்தலாமல் பாவ மன்னிப்பில்லை என்று. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. மனிதனுடைய பாவத்துக்காக மனுஷனுடைய பாவத்துக்காக ஒரு பலி ஆக வேண்டும். ஒரு பலியாக வேண்டும். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது, சத்திய வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று, பாவத்தின் சம்பளம் நித்திய நரகம் என்று, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று. இந்த ஆத்மாவை மீட்கும்படிதான் இந்த ஆத்மாவை மீட்கும்படியாகத்தான் இயேசு நம்முடைய அன்பு நிமித்தமாக இயேசு நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நாம் பாவிகளா இருக்கையிலே, நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே, மரித்தபடியினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நமது அன்பை விளங்க பண்ணினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பரிமாணவர்களே, எனக்கு அருமையானவர்களே, அவர் வேத வாக்கின்படி மரித்தடக்கம் பண்ணப்பட்டு, அவர் வேத வாக்கியத்தின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வேத வாக்கியத்தின்படி 3 நாளே உயிர்த்தெழுந்தார். இயேசு சொன்னார், இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய ஆத்மா வாழ்வடைய ஒரே ஒரு வழி இயேசுவே. வேதம் சொல்கிறது, சத்திய வேதம் சொல்லுகிறது, இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இயேசு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையிலே மாற வேண்டுமா? மரண நாள் முடிந்து, துக்க நாள் முடிந்து, உங்கள் துக்க நாள் முடிந்து சுக வாழ்வு துளிர்க்க வேண்டும் என்றால், வாழ்வு துளிர்க்க வேண்டும் என்று சொன்னால், அது இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை நம்புங்கள். இயேசு தருகிற பாவ மன்னிப்பை வேண்டாம் என்று அல்லல் தட்டுகிறானால், இயேசு சொன்னார், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற நாள் ஒன்று உண்டு. நான் அல்ல நான் சொல்லிய என்னுடைய வார்த்தைகளே அவனை நியாயம் தீர்க்கும் என்று இயேசு சொன்னார். இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். உனக்கு நலமாயிருக்கும். இப்போது உங்களுக்காக பிரார்த்தனை